சமையல் கலை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். குறிப்பாக அந்த புகார்ல பல்வேறு தகவல்களானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னுடன் பழகி திருமணம் செய்து கொண்டு அதன் பின்னர் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக அந்த புகார்ல பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. குறிப்பாக அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டதாகவும் இரண்டாவது மனைவி என கூறி அந்த பெண் கர்ப்பிணியான நிலையில அவர் இங்க கொடுத்த புகாரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக மாறி மாறி கருத்துக்களும் சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டது. அவர் மாதம்பட்டி ரங்கராஜுடன் இருக்கக்கூடிய புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல அவர் பதிவிட்டு வந்தார். இந்த நிலையில ஏற்கனவே இவர் இந்த புகார் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட புகார் சம்பந்தமாக 1000 விளக்குல இருக்கக்கூடிய துணை ஆணையர் அலுவலகத்துல ஆஜராகி ஜாய் என்பவர் விளக்கத்தையும் அளித்தார். என்ன மாதிரியான இவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் துணை ஆணையர் அலுவலகத்துல ஆஜராகி அவர் அளித்திருந்தார். இந்த நிலையில இந்த புகாரானது நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். ஜாய்க்கு ஏற்கனவே இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் நீலாங்கரை காவல் நிலையத்துல ஆஜராகுமாறு ஒரு சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 26ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் அந்த சம்மன்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் நேரில் ஆஜராகி அவர் குற்றச்சாட்டு உறுதிதானா என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை இவரிடம் கேட்டு வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடிய பணியில போலீசார் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோலமன்.